அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர நம்பதி அல்லாசன் நீலமிக சுவாமி நாளைய பஞ்சாயத்தை என்று தோற்றுறோம் திருநாவுக்கார் என்ற அடைமொழியோடு எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது சிம்ம ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா வல்ல இறைவன் சிம்ம ராசிகளுக்கு மிக சிறப்பாக இந்த சித்திரை மாதம் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக் கொள்கிறேன். சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் தலைமை பொறுப்போடு இருப்பீங்க. தலைமைங்கிறது என்னென்னா ஒரு ஆளுமை பவர். இப்போ நவக்கிரகங்களே மெயினாக சூரிய பகவான் தான் இருப்பார். அந்த சூரிய பகவானுக்கே அப்போது சில சோதனைகள் வரதான் செய்யுது. இப்போ உள்ள காலகட்டம் அப்படி தான், சில சோதனைகள் இல்லாமல் இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க கொஞ்சம் மாறுறதுனால உபகிரகங்கள் மாறல அவ்வப்போது சூழ்நிலைகள் மாறிட்டு தான் இருக்கும். நாம் தான் ஹெட்டு, நாம் தான் எல்லாமே செயல்படுத்தணுங்கிற ஒரு குறிப்பாக உள்ளவங்களுக்கு சில சூழ்நிலைகள் என்னடா அது போட்டு குழப்பலான்னு நினைக்காதீங்க. காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சிம்ம ராசி அன்புகள் ஒரு தலைமை பவர்ஃபுல் உள்ள அருமையான ஒரு நபர்கள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. அதில் சிம்ம ராசிக்காரங்க ஒரு தலைமைத்துவங்கிறது எல்லாருக்கும் கிடச்சிடாது. அது 100 பேரை வச்சு வேலை பார்க்குறது சின்ன விஷயம் கிடையாது. எல்லாருடைய மனசையும் அறிஞ்சு அவங்களுக்கு தகுந்தாப்புல வேலையை கொடுத்து வேலை வாங்குறதுக்கு சிம்ம ராசி என்பளுக்கு ஒட்டுமொத்த பவரும் இறைவன் அனுக்கிறதுனால கிடைச்சிருக்கு. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக செய்வீங்கிற ஒரு எல்லா இடத்துலையும் அதான் இந்த உண்டு. உங்களுக்கு வர சித்திரை மாதம் இந்த இதில் எப்படி இருக்குங்கிற சில வினாடிகளை சொல்லி முடிச்சிடுவேன். உங்களுக்கு 8ல் சுக்கிரன், 8ல் சூரியன், சுக்கிரன், புதன், சனி 4மே 8ல், 12ல் செவ்வாய் செஞ்சிருப்பா. எதிலும் கொஞ்சம் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரமாகும். 8ல் மேக்சிமம் சில ஜாதகங்கள் வரப்போ சில கிரகங்கள் வரப்போ நல்லாயிருக்கும். சில கிரகங்கள் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுத்தும். அதனால் 8ல் 4 கிரகம் வருது, 4 ஆமாம். அதனால் கொஞ்சம் நம்ம இப்படின்னு சொல்லாமல் அப்படி ஓஹோன்னு சொல்லாமல் சூழ்நிலையை கரெக்ட் பண்ணி பார்த்துங்க. இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. கவனத்தோடு எதாக இருந்தாலும் செயல்படக்கூடிய நேரம் இது. எதையுமே நீங்கள் ஓன் ரிஸ்க்காக பார்க்கணும். யாரையும் நம்பி நேராக போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் போயின்னா அதோட அம்சமே வேறு. ஒரு ஆள்கிட்ட வேலை கொடுத்து அதில் போய் அந்த டெண்டரை போடுப்பான்னு சொல்கிறோம், நம்ம அந்த ஏதோ பணம் கொடுக்க சொல்கிறோம். அவன் பணம் கொடுத்துட்டானா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு தேவைன்னா அவன் எடுத்திருப்பான். அதனால் அந்த பணத்தை நீங்களே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதையுமே உங்கள் சுயநலத்தோட உங்களோட சுயநலமாக செயல்படுங்க. அதுதான் இப்போ உள்ள சூழ்நிலை. கணவன் மனைவியிடையே வீண் விவாதத்தை தவிர்க்கவும், பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கவும். அதேமாரி அன்புக்குரியவர்கள் அதை அப்படி அதிகமாக பேசுகிறது ரொம்ப நிதானித்து பேசுங்க. பணவரவு சூப்பராக இருக்கும். பணவரவு உங்களுக்கு அடிச்சிக்க முடியாது. பணவரவு எப்போதும் போல் உங்களுக்கு பணவரவை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படக்கூடியது. ஏன்னா உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிடணும். நீங்கள் ஓகன்றிருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைன்னா என்ன சேர்த்து திட்டுவீங்க. அதனால் உள்ளது உள்ளதுபடியே சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் மாற்றுங்க. கஷ்டமாக நீங்கள் செயல்பட்டால் அது ஈஸியாக அமைஞ்சிடும். அதுதான் நம்ம ஈஸின்னு பார்த்தா தான் அது கஷ்டமாக போகும். சொல்கிறது புரியுங்க. அதாவது இந்த இப்போ போய் ஒரு 100 ரூபா பொருளாதாரத்தை விடுங்க. பொருளாதாரம் ஒரு விஷயம் பேச போகிறோம், ஐயோ அவர் திட்டுவாருன்னு கடைசியில் பார்த்தா அது புஸ்வானமாக போடும். நீங்கள் போயின்னா அதுக்குன்னு உள்ள தனித்துவம் உண்டு. கண்டிப்பாக எதையுமே அடுத்தவங்களை நம்பி சார்ந்து செயல்படாதீங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் நேரடியாக செயல்படுங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு மணமகன் மணமகள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முயற்சி பண்ண கொஞ்சம் லேட்டாக நடக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த செப்டம்பர் வாக்கில் கொஞ்சம் தள்ளி போகும். இருந்தாலும்
முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றி எந்த விதமான இருக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு ஓரளவு சுற்றி உள்ளவங்க உங்களை வந்து பெருமையாக தான் பேசுவாங்க. ஆனால் உங்களை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த சிம்ம ராசிக்காரவங்க பத்தி மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவர் கொஞ்சம் இப்போ சூழ்நிலை சரியில்லைங்க, அவர் சிறப்பான ஆளுங்க, நல்ல மனுஷங்க, இப்போ கொஞ்சம் அதனால் அவரை வந்து நம்பி எதாக இருந்தாலும் செயல்படலாம் அப்படிங்கிற நம்பிக்கை சுத்தமாக மற்றவங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டில் பணிபுரியும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். பொதுவான வகையில் காலையில் 4:30 மணிக்கு மேக்ஸிமம் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதாவது சில பேர் இப்படி எடுத்துக்கிட்டாலும் இருக்கலாம். சூரிய உதயத்திற்கு முன் நாம் காலைல ஏஞ்சி ஒரு விளக்கு, காமாட்சி விளக்கு அல்லது ஏதோ ஒரு அகல ஏதோ போட்டு ஏற்றி வச்சுட்டு பிரணவமன்ற மந்திரம் தெரிஞ்சால் மந்திரத்தை சொல்லுங்கள். தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி எல்லாம் வல்ல இறைவனோட அருள் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. வெற்றி வாய்ப்பு நிச்சயம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னன்னா 25/4/2025 அதிகாலை 3:25 முதல் 27/4/2025 அதிகாலை 3:39 வரை உங்களுக்கு. அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். குலதெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக விநாயகர் அருள், ஒழுக்கத்தின் முதல்வன் சரவணபவன், சக்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. இப்போ எல்லாம் வந்து சித்திரை மாதம்னால, அது இப்போ பங்குனி சித்திரைனாலே எல்லாமே அம்பாளுக்கு எங்கே பார்த்தாலும் விசேஷங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். இறை வழிபாட்டில் அவசியம் கலந்துங்க. சக்தியோட பவர் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிங்க. நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஒவ்வொரு மாதமும் பலன்கள் சொல்கிறேன். நான் பலன் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நான் சொல்லவில்லை, உள்ளதைப்படியே சொல்கிறேன். அதனால் என்ன சூழ்நிலையோ எதாக இருந்தாலும் உங்களுடைய நேரடி கவனத்தில் வச்சுங்க. அடுத்தவங்கள நம்பாதீங்க. நம்ம பெருமையாக பேசினாலும் அதை பற்றி பார்க்காதீங்க. நீங்கள் நேரடியாக ஒவ்வொரு விஷயமும் செயல்பட்டால் 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. 200 சொல்ல முடியாது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. 100க்கு 100, அதாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி கீழே மாட்டாமல் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய இறைபக்தியில் தான் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இறைபக்தி ரொம்ப 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 அவசியம். இறைபக்தி இருந்தால் சாதனை நிச்சயம். எல்லாம் வல்ல இறைவன்னா உங்கள் இறைவன் தான். அதான் நீங்கள் என்ன மனசில் இருக்கலாம் அந்த இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். எந்த விதமான மாற்றம் கிடையாது. சிம்ம ராசி அப்படியும் இப்படி வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் சிம்ம ராசிகளுக்கு உதவிட பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.